இங்கே வருகின்ற நம்ம எல்லாம் வரவேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மே 17 இயக்கத்துடைய பொறுப்பாளர் கோவை ஜீவா அவர்களே, தோழர் புருஷோத்தமன் அவர்களே, தோழர் சுந்தரமூர்த்தி அவர்களே, இங்கே பங்கேற்று இந்த தீப சுடரை ஏற்றி எனக்கு பின்பு நிறைவாக பேச இருக்கக்கூடிய தந்தை பெரியார் திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் கோவை கோ ராமகிருஷ்ணன் அவர்களே, அகத்தியன் அவர்களே, அண்ணன் சுசி கலையரசன் அவர்களே, மேடையில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களே, இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மட்டத்திலான மே 17 இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு இயக்கங்களின் முன்னணி நிர்வாகிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, வணிகர் பெருங்குடி மக்களே, இடமான தமிழ் உறவுகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் 200 ஆண்டு காலத்திற்கு முன்னதாக நடைபெற்ற ஒரு வரலாற்று அரசியல் செய்தியை மீண்டும் நினைவுபடுத்தி இந்த கூட்டம் நடத்த வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு இந்த பொதுக்கூட்டம் வைக்கிற முதன்மையான கேள்வி. ஏனென்றால் இன்றைக்கு கோவை மண் அந்த இயல்பான நிலையை மறந்து நிற்கிறது, மறக்கடிக்கப்பட்டிருக்கிறது. சகோதர பாசம் என்கிற இந்த பாசம், அந்த அன்பு அறவே அற்று போயிருக்கிறது. தோழமை என்கிற உணர்வு துளிர்விடாமல் மங்கி கிடக்கிறது. இனமானம் இன்றைக்கு மங்கி கிடக்கிறது. பகுத்தறிவு கருத்துக்களை மறுக்கிற பிற்போக்கு கருத்துக்கள் உயிர் பிடித்து ஓங்கி நிற்கிறது. மண்ணோடும் வேரோடும் வேரடி மண்ணோடும் பெயர் தெரிய வேண்டிய அரசியல் இன்றைக்கு இங்கே கோலோச்சிக் கொண்டிருக்கிறது. அப்படி இல்லை என்பதை 40க்கு 40 100க்கு 100 என்கிற விடுக்காட்டில் வாக்களித்து உறுதி பெற செய்திருந்தாலும் கோவை மண்ணில் அது இன்னும் ஏதாவது ஒரு வகையில் இந்துத்துவ சிந்தனை என்கிற பெரும்பான்மை அரசியலை முன்வைத்து தமிழ் சமூகத்தை பிரிக்கிற அந்த பிரித்தாளுகிற கருத்துக்கு இன்னும் தண்ணீர் ஊற்றி பாதுகாக்கக்கூடிய அரசியல் இருந்து கொண்டிருக்கிறது. வெந்நீர் ஊற்றி அழிக்க வேண்டிய இந்த வேரை வளர்த்தெடுக்கிற அந்த அரசியல் சக்திகளை நோக்கி எழுப்ப வேண்டிய கேள்வியை எழுப்ப வேண்டும். இதில் எங்கள் வரலாறு எங்கே போனது? முகமது ஹாசன் உள்ளிட்ட 42 பேர் நல்ல ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நின்று குரல் கொடுத்து போராடி தூக்கு மேடையில் பலியானார்கள். தீட்டிய திட்டங்கள், எதிரியை வீழ்த்த வேண்டிய என்கிற யுத்திகளை தெரிந்தோ தெரியாமலோ சொல்லிவிடக் கூடாது, எதிரி அறிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக முகமது ஹாசன் தன்னைத்தானே தன் வாளால் கழுத்தை அறுத்துக் கொண்டு இந்த மண்ணின் விடுதலைக்காக கோவையை சூழ்ந்திருந்த கோவை கோட்டையை சுற்றி நின்று அதிகாரத்தை கோலோச்சிக் கொண்டிருந்த வெள்ளை ஏகாதிபத்திய சுரண்டல் அதிகார மையங்களுக்கு எதிராக போராடிய அந்த போராட்ட வரலாறு ஏறக்குறைய 36 பேருக்கு மேல் இஸ்லாமியர்களாக இருந்தவர்கள் கொலைகளத்தில் பலியாகி ரத்தம் சிந்தி பெற்றுத்தந்த அந்த சுதந்திர தாகத்தை நாம் அடைகாக்க வேண்டும்.
சாதியோ மதமோ வேற எந்த பாகுபாடும் நம்மை பிரித்து விடக்கூடாது. இது என்னுடைய மண். இந்த மண்ணை வளப்படுத்தியவன் நான். இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் நான். இந்த மண்ணின் மைந்தன் நான். இந்த மண்ணை பிறர் ஆளக்கூடாது, சுரண்டக்கூடாது, என் உழைப்பு சுரண்டப்படக்கூடாது என்பதற்காக சுரண்டலுக்கு எதிராக, ஆக்கிரமிப்புக்கு எதிராக, அடிமைத்தனத்திற்கு எதிராக சுதந்திர தாகத்தோடு குரல் கொடுத்து களத்தில் ஆயுதமேந்தி போராடிய அந்த போர் மறவர்கள் அவர்களை ஏன் மறந்து போனோம்? எது மறக்கடித்தது? எது தள்ளி வைத்தது? எது பிளவுபடுத்தியது? அந்த பிளவுபடுத்துகிற, தள்ளி வைக்கிற, வேற்றுமை பாராட்டுகிற எந்த உள்நோக்கமும் இல்லாமல், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், நாடாள வேண்டும் என்கிற ஆசை இல்லாமல், நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தன் இன்னுயிரை ஈகம் செய்த அந்த போராளிகளை மதத்தால் பார்க்க முடியுமா? தமிழீழ யுத்த களத்தில் போர் 3 மே 2009 ஆண்டு வெள்ளை கொடி ஏந்தி சென்ற அப்பாவி ஈழத் தமிழர்கள் படுகொலை செய்யப்படுகிற போது, போர் முனையில் கொத்தடி குண்டுகளை எரித்து கொலை செய்யப்படுகிற போது, அங்கே சிக்குண்டு சின்னாபின்னமாக தமிழீழ மக்கள் சிதைக்கப்பட்ட போது, தன் தானே தன் தேக்கு மரக்கட்டை தேகத்தில் தீ வைத்துக் கொண்டு எதிர்ப்பு தெரிவித்து கரிப்புலியாய் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே எழுந்து நின்று இன்றைக்கும் தன் உயிரை ஈகம் செய்த முத்துக்குமார் அவரை சாதி பார்த்து விட முடியுமா? மதமாக பார்த்து விட முடியுமா? என் கண்முன்னே 26 நாட்டியங்கள் மைல் கொண்ட தொலைவில், ஒவ்வாறு ஓலம் என் காதுகளில் கேட்கக்கூடிய தொலைவில், அந்த ஓலங்கள் என் காதுக்கு கேட்கும். ஆனால் நான் என்னால் அதை மறிக்க முடியவில்லை, தடுக்க முடியவில்லை. அந்த இயலாமை, கையறு நிலை, அந்த ஆற்றாமை என் பிணத்தை துருப்பிச்சீட்டாக பயன்படுத்தி போரை நிறுத்துவதற்கு பயன்படுத்துங்கள் என்று முன்வந்து கொடுத்த உயிர் பலி இருக்கிறது. அந்த ஈகம் இருக்கிறது. இந்த ஈகத்தை நாம் எப்படி சாதியாக பார்க்க மாட்டோமோ அதே போலத்தான் முகமது ஆசன் உள்ளிட்ட 36 பேர் இஸ்லாமியர்கள் தன் இன்னுயிரை ஈகம் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதில் மதம் கிடையாது. ஆனால் இன்றைக்கு மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய இந்துத்துவ பாசிச அமைப்புகள் ஒரு அரசியல் அதிகாரத்தை பெரும்பான்மை என்கிற அடிப்படையிலே இந்த மண்ணில் பெரும்பான்மையாக இந்துக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் வாக்கு வங்கியை குறிவைத்து இந்த மண்ணை பிளவுபடுத்தி அரசியல் அதிகாரத்தை நுகர்வதற்காக கங்கணம் கட்டி தொடர்ந்து நிற்கக்கூடிய அந்த தன்மையை, அந்த அரசியலை, அந்த வெறுப்பு அரசியலை வேரோடு வெற்றி அடைவதற்குத்தான், பெயர் தெரிவதற்குத்தான் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்கிற சொல்லை, அந்த எண்ணத்தை விதைப்பதற்கு இழந்த, மறந்த, மறைக்கப்பட்ட வரலாற்றை மீண்டும் தோண்டி திரும்பி எடுத்து இன்றைக்கு மே 17 இயக்கம் முன்வைத்திருக்கிறது. அதன் பிறகு 1800க்கு பிறகு 57 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த போராட்டம் இந்திய வரலாற்றில் முதல் சுதந்திர போராட்டமாக சுட்டிக்காட்டப்படுகிறது. ஆனால் 57 ஆண்டுகளுக்கு முன்னதாக இதோ இந்த கோவை மண்ணில் முகமது ஆசன் உள்ளிட்ட 36 இஸ்லாமியர்களோடு சேர்ந்து தமிழர்கள் தன்னை ஈகம் செய்த அந்த போராட்ட வரலாறு முதல் சுதந்திர போராட்ட வரலாக பதிவு செய்யப்படாமல் மறைக்கப்படுகிறது. தமிழர் விரோத பார்ப்பனி அரசியல், தமிழர் விரோத ஆரிய அரசியல் இங்கேதான் இருக்கிறது.
எனவே தமிழர் விரோத பார்ப்பன அரசியல் தான் 200 ஆண்டுகளுக்கு முன்னதான தமிழருடைய வரலாற்றை மறைத்தது. ஒரு நாள் 2 நாள் மொழி போராட்டத்திற்காக ஈகம் செய்த காலமுத்து நடராஜன் இவர்களுக்கான போராட்ட நாட்கள் ஓரிரு நாட்கள். சில நேரம் பதிவு செய்யப்படுகிற போது ஒரு பணி நேரம் முன்ன இருக்கும். ஒரு நாள் 2 நாட்கள் அல்ல, ஓராண்டு ஈராண்டு அல்ல, 57 ஆண்டுகள் இடைவெளி இருக்கிறது. கோவையில் நடந்த அந்த சுதந்திர போராட்ட வரலாற்றுக்கும் வரலாற்றில் நடந்த சுதந்திர போராட்ட வரலாற்றுக்குமான இடைவெளி 57 ஆண்டுகள் இருக்கின்றன. மறைக்கப்படுகிறது. ஏன்? ஆரியம் என்கிற பார்ப்பனியம் என்கிற தமிழர் விரோத சக்திகள் அது ஈழம் மலர்வதாக இருந்தாலும் சரி, அது தமிழ்நாடு வளர்ச்சி பெறுவதாக இருந்தாலும் சரி, தமிழர்கள் அரசியல் பெறுவதாக இருந்தாலும் சரி, தமிழர்கள் எந்த நிலையிலும் உயர்ந்து விடக்கூடாது என்பதற்காக இன்று வரை இந்த மண்ணில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் பரவி விரவி கிடக்கக்கூடிய கண்டம் விட்டு கண்டம் போய் இன்றும் யாரும் ஊரே யாவரும் கேளீர் என்று, கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் வெற்றி கொண்டான் என்று பல வெற்றிகளை குவித்து பல நாடுகளில் தமிழர்கள் கோலாச்சி கொண்டிருக்கக்கூடிய அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை எதிர்ப்பு என்பது ஆரிய பார்ப்பனியமாகத்தான் இருக்கிறது. எனவே தமிழர்களை எழச் செய்ய தடையாக இருக்கிறது. அந்த பார்ப்பனிய சித்தாந்தத்தின் அடிப்படையில் இந்துத்துவ சனாதன சங் பரிவார கும்பல் இஸ்லாமியர்களின் எதிர்ப்பு எண்ணத்தில் அவர்களை பார்க்க வைக்கக்கூடிய எண்ணத்தை விதைக்கிற அந்த போக்கு இன்றைக்கும் இருக்கும். கோவை மண் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. அண்மையில் நடந்த நாடாளுமன்ற தேர்தல் கூட கோவைதான் பாஜகவுக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புள்ள முதன்மையான இடம் என்று சொன்னார்கள். ஆனால் அதற்கு வாய்ப்பளிக்கவில்லை. ஆனாலும் அவர்கள் வாங்கிய வாக்கு என்பது இஸ்லாமியர்களுக்கு எதிராக, பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக, பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்கு எதிரான அரசியலாக அமைகிறது. அந்த அரசியலை அனுமதிக்க முடியாது. ஒரு அமைதியான தேசமாக இருக்கக்கூடிய, அமைதியான நாடாக இருக்கக்கூடிய இந்த நாடு, இந்த மண், இந்த நகரம், இந்த இடம் தமிழர்களுக்கான அரசியல் இடமாக இருக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுவதற்குத்தான் இந்த தலைப்பை மீண்டும் உங்களுக்கு முன்வைக்கப்படுகிறது. இன்னைக்கு நாட்டை ஆண்டிக் கொண்டிருக்கக்கூடிய பாசிச பாஜகவை சேர்ந்தவர்களுடைய அரசியல் எனக்கு முன்னால் பேசக்கூடியவர்கள் நிறைய பேசினாங்க. அதான் யதார்த்தம். சட்ட ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்கி வெறுப்பு அரசியலை விதைத்து அதன் வழியாக அரசியலை ஆதாயமடைவது மட்டுமே நோக்கமாக வைத்திருக்கிறார். இது சர்வதேச அளவில் எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு எனக்கு தெரிகிறது. பிற நாடுகளை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய, மற்ற நாடுகளை கண்காணிக்கக்கூடிய, அந்த நாடுகளை சேர்ந்தவர்களோ அல்லது சர்வதேசம் முழுவதும் இருக்கக்கூடிய மனித உரிமை செயற்பாட்டாளர்களோ அல்லது ஒவ்வொன்றையும் அசைவளையும் கண்காணித்து பார்த்து அதை பதிவு செய்யக்கூடிய யாரும் மறுக்கவில்லை. யார் மறுக்க? நிதர்சனமான யதார்த்தமான உண்மை இதுதான் என்று பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக பல உலகம் தழுவிய அளவில் பெரிய முதன்மையான மனித உரிமை செயற்பாட்டாளரும் எழுத்தாளரும் எழுதி கொடுத்திருக்கிறார். எழுதி வச்சு இந்த நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட சூழல் இந்த நாட்டை கவரும் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். நல்ல வேலை கொஞ்சம் சித்து நம்ம கையில, நாயுடு கையிலையும் பீகாரில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் கையிலையும் நம்ம கையில கிடைக்கிறதுனால ஏதோ ஒரு வகையில ஒருத்தர் கோயில கையில மாட்டுல வச்சுங்களேன், இந்நேரம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு. ஒரு அரசியல் பிரதித்துவம் பெரிய சொல்லியிருக்க, ஒரு அரசியல் பிரதித்துவம் சமூக நீதி அடிப்படையிலே என்னுடைய பங்கு என்ன, எனக்கானது என்ன, என் பங்கு எனக்கு கொடு அப்படின்னு கேட்கிறதா சமூக நீதியிலே அடிப்படை கூறு. ஆனால் இன்னைக்கு கடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இஸ்லாமியர்கள் சேர்ந்தவர்கள் அமைச்சராக்கப்பட்டிருக்கிறார்களா? இஸ்லாமியோட இருப்பவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டதா? வெற்றி பெற செய்யப்பட்டார்களா?
பாத்துங்க, வேற ஒண்ணுமே வேண்டாம், யோசிச்சு பாருங்க. அது எந்த விதத்துல நியாயம்? அந்த சமூக நீதியை பேசக்கூடிய மண்ணு, அந்த சமூக நீதிக்காக போராடிய தலைவர் பிறந்த இந்த மண்ணு, தந்தை பெரியார் பிறந்த இந்த மண்ணு, இது நடக்கக்கூடாது என்பதற்குத்தான் இந்த போராட்டம். இந்த கடந்த ஆண்டு நடத்திய இந்த மாநாட்டத்தினுடைய ஆய்வு அறிக்கையை வெளிப்படுத்திய மே 17 இயக்கம் அதை தொடர்ந்து இனி இந்த அரசியலை நாம் மறந்துவிடக் கூடாது. என்ன மறக்கணும்? ஐபிஎல் மேட்ச் மறக்க வைக்கிறாங்க, நடிகர்களை வச்சு மறக்க வைக்கிறாங்க, இன்னும் எண்ணற்ற பல்வேறு காரியங்களால் நாம் அன்றன்றைக்கு மறக்கடிக்கப்படுகிறோம். நம்ம செய்தி நேற்று கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய 53 பேர் இறந்துட்டாங்கன்னா அது பெரிய செய்தி. நான் ஊடகத்துல எல்லாம் பார்க்கிறேன், போய் ஆறுதல் சொல்ல அங்க போறேன், செத்த வீட்டை தவிர மற்ற எல்லாம் எவனுக்குமே எதுவுமே தெரியாத மாதிரி, பக்கத்து வீட்லயே தெரியாத மாதிரி அவன் இருக்கான். அவ்வளவுதான், அடுத்த நிமிஷம் மாறிடலாம். இதுதான் என்ன ஆகுதுன்னா, அடுத்தடுத்து ஒரு அவேர்னஸ் இல்லாம தொடர்ந்து நடக்கக்கூடிய காரணத்திற்கு மக்களே மாறி விடுகிறாங்க. அரசு பரிதவிக்குது, அரசுடைய கேந்திரங்கள் பரிதவிக்கிறாங்க. ஐயோ என்ன பெரிய சம்பவம் நடந்துருச்சேன்னு. ஆனால் பக்கத்து வீட்டுக்கார நம்ம பாக்குறப்ப என்னடா அது நேற்று இன்னும் பணம் வந்துகிட்டே இருக்குது லிஸ்ட்ல, இன்னும் ஊர்ல இவ்வளவு இதா இருக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு அடுத்த சம்பவத்துக்கு போயிடும். இது பழைய செய்தி, நேற்று செய்தி. நேற்று 42, 48, 50, இப்ப 53 போயிட்டு இருக்கு ஆம்புலன்ஸ். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அவங்க கதை. இந்த மாதிரி உலகம் வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் ஒவ்வொன்றையும் மறந்து விடுகிறோம். 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை எப்படி நடைமுறை வச்சுக்க முடியும்? நினைவில் வைத்துக் கொள்ளாத காரணத்தினால்தான் எதிரி யார் என்பதை நாம் சுட்டிக்காட்ட தவற விடுகிறோம். அப்படி சுட்டிக்காட்டுவதற்கு தவறுகிற காரணத்தினால்தான் என்னுடைய அடுத்த தலைமுறை வருகிற போது என் எதிரி யார் என்று தெரியாமல் என் எதிரியிடத்திலே கழுத்தை கொண்டு போய் மாட்டி பூவை போட்டு சுத்தி நிக்க வைக்கிறது மாதிரி, கசாப்பு கடைக்கு ஆடை அழைச்சிட்டு போய் வெட்ட போறதுக்கு எப்படி அழைச்சிட்டு போறப்ப அது தலையாட்டிக்கிட்டே போகும். அது போல பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள், பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினுடைய சமூக நீதி மறுக்கப்படுகிறது. சமூக நீதிக்கான எதிராக பேசக்கூடிய கட்சியிலேயே போய் அக்கா தமிழிசை இருக்கிறது என்று சொன்னால், வானதி சீனிவாசன் இருக்கிறார் என்று சொன்னால், இதோ இந்த மண்ணிலிருந்து கவர்னராக போயிருக்கிற சிபி ராதாகிருஷ்ணன் இருக்கிறாருன்னா, சமூக நீதிக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சியிலே போய் இருக்கக்கூடிய தன்மை இதனால் வந்தது. இடஒதுக்கீடு கூடாது, பொருளாதார அடிப்படையில் கொடுக்கப்படும் என்று ஒருவர் சொன்னால் சமூக நீதியை மறுக்கிறார் என்று பொருள். மறுக்கிறார் என்றால் சமூக நீதி கூடாது என்று அந்த கட்சி திட்டமாக சொல்லுகிறது. சமூக நீதியை மறுக்கக்கூடிய கட்சியில போய் இருப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இதே கோவையில் நடந்த இந்த வரலாற்று அரசியலை தொடர்ந்து சொல்ல மறந்துள்ளார். சொல்லிட்டே இருக்கணும். நீங்க கத்தி ஒன்று வச்சிருந்தீங்கன்னா கத்திய சும்மா போட்டு அது துருப்பிடிச்சு. அப்பப்போ ஒரு தீட்டிக்கிட்டே இருந்து வச்சுங்களேன், கத்தி பலம் துருப்பிடிக்காம. மூளையும் அப்படிதான் தீட்டிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி இன்னொரு செய்தியோட கனெக்டிவ் ஆகிதான் பதிவாகும். அப்ப நம்ம கனெக்டிவா பதிவு வைக்கணும். எப்படி வைக்கணும்? கோவையில 1800 சுதந்திர போராட்டத்துக்கு முகமது ஹாசன் உள்ளிட்ட 42 பேர் தன் உயிரை ஈகம் செய்தார்கள். அதுல 36 பேர் இஸ்லாமியர். சொல்லிட்டே இருக்கணும். இஸ்லாமியர் பலியாயிருக்காங்களா என்கிற செய்தியை நம்ம சொல்லிட்டே இருக்கணும். ஏன்னா இவர்கள் வரலாற்று தெரிவுகளை சொல்லுகிறார்கள். பொய்யை மட்டுமே அரசியலுக்கு வச்சுட்டு பேசுற பொய்யை தவிர எதுவுமே கிடையாது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இதோ இதுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல பிரச்சாரத்துக்கு வந்தோம். வீழட்டும் பாஜக, இழட்டும் தமிழ்நாடு என்கிற முழக்கத்தோடு முன்வைத்து மே 17 இயக்கத்தின் தோழர் திருமுருகன் காந்தியும் நானும் இணைந்து இன்னும் சில அமைப்புகளோடு இருந்து தமிழ் தேசிய கூட்டணி